இதுல நம்ம ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருது நான் சொல்றேன் பாருங்க. 1996 பிறகு ஒண்ணு பாருங்க, ஒரு 2 கோலிஷன் பாலிடிக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். எப்படின்னா, ஒண்ணு 77 எமர்ஜென்சி முடிந்த பிறகு ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சி உருவாக்கப்பட்டு அதுல எல்லா மற்ற கட்சிகளும் அதுக்குள்ள இணைஞ்சு ஒரு புது பேனர் வந்தது மொரார்ஜி தேசாய் தலைமையில. ஏன்னா இந்திரா காந்தி எதிர்த்து ஓட்டு அந்த தட் வாஸ் ஆல்சோ கோலிஷன் பட் அண்டர் ஒன் பிராண்ட் நேம். கோலிஷன் என்ன? பவர் ஷேரிங், ஆட்சியில் பங்கு. 77 வந்தது. 79 அப்புறம் நீங்க பாத்தீங்க கொலாப்ஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு இந்திரா காந்தி திருப்பி வந்துட்டாங்க. திருப்பி 91 வாங்க. 96 காங்கிரஸ் 91 தேர்தல் காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. நரசிம்மராவ் பிரதமர் ஆனார். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு உடனடியாக மற்ற கட்சியில இருந்து சில நபர்கள் சேர்ந்துட்டாங்க. அவங்க அமைச்சராக ஆக்கிறாங்க. அப்பவே ஒரு கோலிஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிடுச்சு. பிறகு 96 தேர்தல்ல அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையில பிஜேபிக்கு முழுமையாக மெஜாரிட்டி இல்ல. 13 நாள் அந்த கவர்மெண்ட் விழுந்துருச்சு. அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் வருது. யூஎஸ் கவர்மெண்ட்ல இந்த கட்சிகள், அதாவது சின்ன கட்சிகள், உங்களுக்கு திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, இடதுசாரி கட்சி எல்லாம் சேர்றாங்க. அதுல சேர்ந்த போது என்ன வந்துச்சுன்னா, தேவகவுடாவை பிரதமர் ஆக்குறாங்க. அதுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடையே ஒரு கருத்து வேறுபாடு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்றாங்க, நாங்க சேர மாட்டோம் அந்த கவர்மெண்ட்ல, பின்னாடில இருந்து இருப்போம். ஆனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ இல்ல நாங்க கட்சி அதுல சேருவோம். அதை சேர்த்துட்டாங்க. இது சேர்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. என்ன? முதல்ல அவங்க தேவகவுடாவுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் எல்லாம் கூடி இது பண்ணி ஜோதி பாசு பிரதமர் ஆகட்டும். அதுக்கு சிபிஎம் சென்ட்ரல் கமிட்டி ஒத்துக்கல. ஜோதி பாசு பிரதமராக முடியலை, அவரை தடுத்து விட்டார்கள் அவர் கட்சியினர். இந்த மாதிரி கோலிஷன் பாலிடிக்ஸ்ல இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆனா நம்ம கெட்ட பேர் வரும். ஆனா சிபிஐ கருத்து வேற மாதிரி இருந்தது, சிபிஎம் கருத்து வேற மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு ஜோதி பாசு என்ன சொன்னாரு, என்ன பிரதமர் ஆக்காம விடாம தடுத்தது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர், பெரிய தப்பு செஞ்சுட்டோம் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு ஜோதி பாசு சொன்னாரு. அதுக்கு அது தடுத்த தலைவர்கள் இந்த பிரகாஷ் காரத் தலைவர் தடுத்தாங்க. அதுக்கு பிறகு நீங்க வாங்க மன்மோகன் சிங் கவர்மெண்ட் 2004. அப்ப என்ன ஆகுது, 2004 4/8 சிபிஎம் சிபிஐ லெப்ட் பார்ட்டி சப்போர்ட் பண்ற கவர்மெண்ட். ஆனா ஆட்சியில் இல்ல, கூட்டணி ஆனா கூட்டாட்சி இல்ல. ஆனா ஒரு நியூக்ளியர் டீல், அமெரிக்காவுடன் நியூக்ளியர் டீல், நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்தியாவில் அமைப்பதற்கு அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் வச்சு எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் ஆகுது. கடைசியில மன்மோகன் சிங் ஒப்பந்தம் செய்வேன்னு சொல்றாரு, லெப்ட் பார்ட்டிஸ் விட்ரா பண்ணிட்டாங்க. விட்ரா பண்ணாங்க. அதுல எப்படியே சமாளிச்சு ஒரு ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி 2009 திருப்பி தேர்தல் நடக்குது, காங்கிரஸ் தனிப்பட்டு வந்துடுறது. இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, கூட்டணிங்கிறது கூட்டாட்சி தேவைங்கிறது தெரியுது. கூட்டாட்சி இருந்தா உங்களுக்கு அது இது இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா, திமுகவா இருக்கட்டும் அதிமுக வெளிப்படையா சொல்லலாம், நாங்க 230 நாள்ல 200 கடைக்கு போறத சொல்லலாம். ஆனா எந்த கட்சிக்கு இன்னைக்கு கான்பிடன்ஸ் கிடையாது, அவங்களுக்கு முழுமையாக ஒரு 150 சீட்டு வரும் கான்பிடன்ஸ் கிடையாது, உள்ள கிடையாது. வெளியே சொல்றாங்க 200 திமுக தரப்புல இருந்து கூறப்படுறது, அதிமுக தரப்புல இருந்து ஃபிகர்ஸ் கிடையாது. ஆனா அதிமுக தலைவர்களுக்கு நல்லா தெரியும், இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா கூட்டணி தேவை. இஃப் நெசசரி we will have to promise கூட்டாட்சி, ஆனா பிரைவேட்லி. சொல்றாரு அமித்ஷா ஓப்பனா இருக்காரு சார். சரி, நீங்க பிரைவேட்டா இருக்கணும்னா விஷயம் பிரைவேட்டா இருந்திருக்கும், இதை பத்தி பேசிருக்கவே கூடாது. பட் அமித்ஷா அதுல ரொம்ப ஓப்பனா சார் முதல் தடவை சொல்லும் போது இது என்ன மொழிபெயர்ப்பு பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. மதுரை மீட்டிங்கிலும் நம்ம கூட்டாட்சியில் தான் இருப்போம் அப்படின்றத இன்சைட் மீட்டிங்ல சொன்னதா கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க ஃபுல்லா கேட்டிருப்பீங்க என்னன்னு. அப்பயும் சொல்லியிருக்காரு, வெளியில வரும்போது இந்த கவர்மெண்ட் கோயலேஷன் கவர்மெண்ட் இருக்காரு. இன்னைக்கு ஒரு இதுலயும் நீங்க சொல்ற பிரைவேட்டா இருக்கிற விஷயம் பிரைவேட்டா இருந்தாலும் பிரைவேட்டா பிரச்சனை இருந்திருக்காரு. பட் இவங்க ஒரு அதிமுக கூட்டணியில இருக்கும் அதிமுக கட்சி தலைவர்கள் நாங்க தான் ஆட்சி செய்வோம்ன்றாங்க, கூட்டாட்சிக்கு இடமே இல்லைன்றாங்க. பிஜேபி கூட்டாட்சின்னு சொன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், 2 பேரும் வேணும்னு பிரியணும்னு நினைக்கிறாங்களோ? இல்ல அது பிரியறதுங்கிறது அதை திமுக எதிர்பார்க்கிறது இல்ல, அதிமுக 2 பேரும் பண்றாங்களோன்னு கேக்குறேன். இல்ல பாருங்க, எது பிரைவேட் மேட்டர் நினைக்கிறது அதிமுக, அது பப்ளிக் கமிட்மெண்ட் நினைக்கிறது பிஜேபி. இங்கதான் உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் பர்செப்ஷன் வருது. பிஜேபி பார்க்காத எலெக்ஷன் கிடையாது, பிஜேபி பண்ணாத விஷயம் கிடையாது. நிதிஷ்குமார் எங்கேயோ இருந்த நிதிஷ்குமார 2 நாள்ல 2024 முன்னாடி அலையன்ஸ் கொண்டு வர கட்சிக்கு இது ரொம்ப சென்சிட்டிவ்னு தெரியும். பட் சென்சிட்டிவான விஷயத்த வெளில அவுட் ஸ்போக்கன் பண்ணும்போது
இது சம்திங் இட் இஸ் கிரியேட்டிங் a different image தானே வெளியில. டிஎம்கேக்கு நம்மளே வழி இமேஜ் இல்லைங்க. இல்ல அது காரணம் நான் சொல்றேன். காரணம் என்னன்னு அதுக்கு இது ஒரு உள் காரணம். அதாவது நம்ம ஒரு அரசியல் காரணம் பாக்குறத விட தேர்தல்ல நல்ல இம்பாக்ட். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி முன்னாடி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது, டிஎம்கேவை ஆட்சியில இருந்து நடத்தும். எதிர்கட்சிகள் ஓட்டுல பிளவு கூடாது. மூன்றாவது, மக்கள் மத்தியில் அதிமுக தலைமையில் இருக்கிற ஒரு கூட்டணிக்கு மேல நம்பிக்கை முழுமையா வரணும்னா அதுல பாரதிய ஜனதா பார்ட்டியோட ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். இப்ப பாருங்க, ஒண்ணு நான் உங்களுக்கு ரொம்ப இதுவா டைரக்டா போறேன். இப்ப ஒண்ணு இல்லைங்க, ஊழலை பத்தி பேசும்போது அப்பப்ப அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல வெளில வரதா இல்லையா? அப்புறம் அதை தவிர்த்து இப்ப பாருங்க, போதை பிறந்து வச்சுட்டு ஒரு பெரிய இது நடந்துட்டு இருக்கு. திமுக இப்ப அந்த ஜாஃபர் சாதிக் பிடிபட்ட பிறகு திமுக தலைவர்கள் மீது ஒரு பெரிய போதை இதுல ஒரு இது இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வர ஆரம்பிச்சு. அதே மாதிரி இப்ப இந்த ஆக்டர் இவர் ஸ்ரீகாந்த் அப்புறம் கிருஷ்ணா இவங்களோட தொடர்பு அதிமுக தலைவர்களுக்கு இருக்கு, ஐடிவி இருக்கு. அப்படி இப்படின்னு வந்து பெரிய இடத்துக்கு போறது இப்ப இருக்கிற இன்வெஸ்டிகேஷன். இந்த இன்வெஸ்டிகேஷன் அதுக்கு 2 காரணம் இருக்கலாம். திமுக அரசு நினைக்குது நம்ம மேல போதைப் பொருள் குற்றச்சாட்டு வருதுன்னா, விநியோகம் குற்றச்சாட்டு நம்ம தலைவர்கள் மீது வருதுன்னா அதிமுக மேல இருக்குன்னு காமிக்கிறது. அது மக்கள் மத்தியில என்ன தெரிகிறது, அதிமுக ஊழல் பீரியடு திமுக ஊழல் பீரியட்ல நமக்கு ஒண்ணும் வித்தியாசமா நடக்கல. அதனால ஆகையினால் பிஜேபி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க இப்ப வரப்போற ஆட்சி இருக்கு பாருங்க, பிகாஸ் அவர் அரேஞ்ச்மெண்ட் வித் அதிமுக இஸ் a purpose. என்ன பர்பஸ்? இந்த திமுக மாற்றணும், ஏன்னா இது ரொம்ப மோசம். ஆனா அதுக்கு வரப்புற ஆட்சியில நாங்க இருக்கோம். அது இல்ல, நாங்க எங்க இருக்கோமோ அது கட்டாயமாக ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கும், இது செய்வோம் இருக்கும், ஒரு கேரண்டி இருக்கும். அது மோடி கேரண்டி. என்ன கேட்டீங்கன்னா அதிமுகவுக்கு பலப்படுத்துற அளவுல நடக்கிறது. அதிமுக இமேஜ் நேரத்துல பூஸ்டிங்காக கூட்டாட்சி பத்தி பேசப்படுறது வழியே அதிமுக வீழ்த்துறதுக்கா இல்ல. இது அதிமுக தலைவர்கள் புரிஞ்சுக்கணும் வச்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்காம இருக்கிறது வழிகள் நடக்கும். இல்ல நம்மள பாருங்க, நம்ம இது பண்றாங்க. இங்க பாருங்க, திராவிட கட்சிகளுக்கு அதிமுக திமுக இருக்கும் ஒரு ஃபால்ஸ் ப்ரொடெக்ஷன்ல இருக்காங்க. கூட்டாட்சி கோலிஷன்னாலே ஒரு வீக்னஸ். ஏங்க நீங்க மத்திய அரசுல ஆட்சியில இடம் கேட்கிறீங்க, இது என்டிஏல அதிமுக எம்பிஸுக்கு எல்லாம் எம்பி கிடையாது. இப்போ எம்பி இருந்தா உள்ள இப்ப ராஜ்யசபால எம்பி இருக்காங்க, அவங்க அமைச்சர்களாக விரும்பலையா? மோடி கேபினெட் எக்ஸ்பான்ஷன்ல அதிமுக அமைச்சர்களாக விரும்ப மாட்டாங்களா? இருக்கிற 4 எம்பிஸ் சென்ட்ரல்ல உங்களுக்கு பவர் ஷேர் இருந்தா ஒய் நாட் இன் ஸ்டேட்? இது நியாயமான இதுதானே? அதை தவிர்த்துங்க இங்க பாருங்க, பாஜக வெறும் பின்னாடியில இருந்து ஒரு அரசு சப்போர்ட் பண்ணி திருப்பி ஊழல்கள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பழி யார் சுமக்கணும்? அதிமுக தலைமை சுமக்கும், பிஜேபி சுமக்கும். இல்ல நீங்க தானே சப்போர்ட் பண்ணீங்க. அந்த சூழ்நிலை வர வேண்டாம் தான் பாக்குறாங்க. எங்க பிஜேபிக்குள்ள ஆட்சியில் இருக்குதோ அங்க பிஜேபிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், பிஜேபி அமைச்சர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஆனா இதெல்லாம் பாருங்க, இது ஹைப்போதெட்டிக்கல். முதல்ல பாஜகவுக்கு கிடைக்க வேண்டிய தொகுதிகள் கிடைக்க வேணும், அந்த தொகுதிகள்ல பாஜக வேட்பாளர்கள் ஜெயிக்கணும். அப்புறம் அவ்வளவு வேட்பாளர்கள் கூட அவர்கள் அமைச்சரவையில சேர்த்துக்கிற மாதிரி இருக்கணும். எல்லாம் இஃப் இருக்கு, வெரி பிக் இஃப். பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்டாட்சின்னா மோடி கேரண்டி. இப்ப அதிமுக தலைவர்கள் சொன்ன மோடியோட கேரண்டி வேணுமா இல்லையா? தமிழ்நாடு வளர்ச்சி எல்லா சட்டசபை தேர்தலிலும் மற்ற மாநிலங்கள்ல மோடி கேரண்டி ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் பண்ணிருக்கு. அதிமுக அதை ஒத்துக்கல. இப்ப நாளைக்கு வந்து அதிமுக ரிபோர்ட்டல் பண்றாங்க. இது கண்டிப்பா பண்ணது, ஏன்னா ஓபன் ஸ்டேட்மெண்ட் வந்தவங்க ரிபோர்ட்டல் பண்ணதான் போறாங்க. என்ன நிலைமை? வாட் இஸ் தி क्वेश्चन மார்க்? அந்த இடத்துல என்ன கடைசி क्वेश्चन இந்த நிகழ்ச்சியோட இல்லைங்க, அவங்க இது பண்ணானால அப்போ கூட்டணிய கவுக்கிறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்களா? அப்படி தனியா போய் என்ன சாதிக்க போறாங்க? அப்போ இந்த பிஜேபியை விட்டுட்டு ஆக்டர் விஜய் பிடிச்சுப்பாங்களா, சீமானை பிடிச்சுப்பாங்களா? அப்ப பாருங்க, இவங்கள சுமக்கிறதோட அவங்கள சுமக்கிறது நல்ல ஆப்ஷன் நினைச்சா இத பாரு, எந்த கட்சி என்ன வேணா முடிவு பண்ணலாங்க. ஆனா நீங்க தமிழ்நாடு பொறுத்த மட்டும் பாஜகவை தனியா வச்சுட்டு எதிர்கட்சிகள் ஒரு ஒற்றுமை பண்ணி ஆட்சி பிடிக்கணும், அது ஒரு அவ்வளவு சாதகமா தெரியல. காரணம் என்னன்னா, பாஜக முதலமைச்சர் பதவியை தேடல. இன்னைக்கு திருப்பி என்ன சொல்லியிருக்காரு அமித்ஷா, அதை விட்டுறீங்க நீங்க. அந்த பாயிண்ட் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். என்ன? அதிமுக தலைமையில் அதிமுகவில் இருக்கிறவர்கள், அதிமுக எந்த முதலமைச்சர்? அப்புறம் இபிஎஸ் இதுக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் இருக்கு. போன வாட்டி வந்து இபிஎஸ் முதலமைச்சர் சொன்னாரு ஓப்பனா. இப்ப வந்து என்னன்னா அதிமுக தலைமையில போது அது யாரு? அந்த क्वेश्चन இல்ல அது சும்மா அது பாருங்க, இபிஎஸ் தலைவர்னு எல்லாருக்கும் தெரியும். இபிஎஸ் இது பண்ணி இருக்காரு. இதுல பாருங்க, இது
இது பெரிய சந்தேகத்தை எல்லாத்துலயும் கிளப்பலாம். அது அது கொஞ்சம் பிட் டூ ஃபார். ஏன்னா இட்ஸ் வெரி கிளியர். பாருங்க, அது இஷ்யூ இல்லைங்க. இப்ப திருப்பி திருப்பி அதிமுக தலைமை, அதிமுக இபிஎஸ் தவிர்த்து வேற அது உள்கட்சி விவகாரம் ஆயிடும். இபிஎஸ் தலைமைக்கு யாரா சேலஞ்ச் பண்றாங்கன்னா தட் இஸ் அதிமுக பிசினஸ். இபிஎஸ் தலைமையில் இப்ப சப்போர்ட் அதிமுகவோட, அதிமுக தலைமையில் அதிமுக வந்து முதலமைச்சராக, அதிமுக வேற யாரு முதலமைச்சராவாங்க? அன்லெஸ் 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 டிஎம்கே அரசு இல்ல இஃப் நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த போதைப்பொருள் விவகாரம் எல்லாம் வந்த பிறகு பல கேள்விகள் எழுப்பி இருக்கு. அது எதிர்கட்சியான அதிமுகவையும் பாதிக்குது, திமுகவையும் பாதிக்குது. திமுக இருக்கிற செகண்ட் ஜெனரேஷன் மேலேயும் கொஸ்டின்ஸ் வருது, அதிமுக இருக்கிற செகண்ட் ஜெனரேஷன் மேலேயும் கொஸ்டின் வருது. நீங்க புரிஞ்சுப்பீங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஆனா அவ்வளவு தூரம் அமித்ஷா உள்ள போல. ஆனா ஒண்ணு, இந்த 2 இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல போதைப் பொருளோட வியாபாரம், போதைப் பொருளால ஒரு குற்றங்கள், போதைப் பொருளுக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்புகளை பத்தி அவர் இண்டிகேட் பண்ணிட்டார். அது அண்டர்லைன் பண்ணிக்கணும். இன்டர்வியூட இதுவே என்னன்னா சார், இந்த போதைப் பொருள் விஷயம் வந்து என்ஐஏ மூலமா சென்ட்ரலுக்கு கண்டிப்பா ரிப்போர்ட் போயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அமித்ஷா கால்டு இன்டர்வியூவர்ஸ் சொல்றாங்க. நான் தமிழ் சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுப்பேன், ஹி ஹஸ் இன்வைட்டட். அவரே வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லும் போதுதான் இவ்வளோ கொஸ்டின்ஸ். சார், இன்டர்வியூ எடுத்தவரும் உங்க ஃப்ரெண்டு தான், அதுவும் எனக்கு தெரியும். இவ்வளோ பிரச்சனையும் அதற்கு அப்புறம் தான் வந்திருக்கிறது. இது எப்படி போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும். உங்களுடைய கடைசி கட்ட இந்த விவாதத்தோட இது என்னன்னு முடிக்கலாம் சார். பாருங்க, இந்த நேரத்துல கூட்டணியா கூட்டட்சியான அதிமுகவோ மத்த யாரும் இதை பத்தி பாதர் பண்ணக்கூடாது. பாதர் பண்ணாம முன்னாடி இருப்பது சேலஞ்ச் என்ன, டிஎம்கே ஆட்சியில இருந்து இது பண்ணணும், மாத்தணும். அதுல போக்கஸ் பண்ணவே வழிய அமித்ஷா சொன்னதை கூட்டணிக்கு ஒரு ஆதரவா எடுத்துக்கணுமே, ஒரு பாதகமா எடுத்துக்கூடாது. அப்படி பாதகமா எடுத்துட்டாங்கன்னா அதிமுக சில தலைவர்கள் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டாங்கன்னா அவங்க செய்ய பெரிய தவறாயிடும். அது பாஜகவை பாதிக்காது, அதிமுக ஃபியூச்சரை பாதிக்கும். சார் பாப்போம் சார். ஐ திங்க் அரசியல் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா போகுதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவீங்க சார், ரொம்ப நல்ல இன்டர்வியூன்னு சொல்லுவீங்க சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.